நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தியே சக்தியோட மாமா அண்ணாச்சி அண்ணாச்சின்னு. அந்த வெற்றிவேல் அண்ணாச்சி நான் தான்டா. ஏய், இப்ப நான் நினைச்சேன் உன் கை காலை உடைச்சு உள்ள தூக்கி போட முடியும். பாவம் சின்ன பையன், ஏமாற்றம் தாங்கிக்க முடியாத வேகத்துல இப்படி எல்லாம் பண்ண நினைக்கிற. அதனால உன்னை சும்மா விடுறேன். முதல்ல இந்த ஊரை விட்டு புறப்படு. இந்த பாருப்பா, பூவை பறிச்சு நாம கசக்கி நுகர்ந்தா வாசம் வராது. அதை கசக்காம நுகர்ந்து பார்த்தா தான் வாசம் வரும். அதே மாதிரிதான் எல்லாமே. ஒரு பொண்ணு தானா விரும்பி நம்மளை ஏத்துக்கணும். ஏத்துக்கிற மாதிரி நாம நடந்து காட்டணும். அதுலயும் சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த பாருப்பா, அவளே ஒன்னு வெறுக்கிறானா அந்த அளவுக்கு நீ தப்பா நடந்திருக்கிறேன்னு தான் அர்த்தம். உன்னோட ஆசை நியாயமானதுதான், ஆனா அப்ரோச் தப்பா இருக்கு. உனக்கு உண்மையிலேயே சக்தி வேணும்னா முதல்ல நீ அமைதியா இருக்கணும். நீ ஊருக்கு போய் வழக்கம் போல உன் பிசினஸ் மட்டும் கவனி. சக்தியை எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளாமலோ தொந்தரவு பண்ணாமலோ இருந்தீன்னா அதுவே அவளை யோசிக்க வைக்கின்றா. அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவை சக்தி வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிச்சு பேச வை. சக்தி வீட்லயும் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சம்மதிச்சாங்கன்னா உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ரகலை பண்ண நினைச்ச தொலைச்சு போடுவேன். தொலைச்சு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பு. உள்ளவை மாப்ள, இந்த லாட்ஜ் தானே மாப்ள? ஆமா மாமா, நவீன் லாட்ஜ். மாப்ள மாப்ள மாப்ள, என்ன அவன் அண்ணாச்சி கூட வர? மாப்ள, உங்க செல்போன்ல படம் பிடிங்க சீக்கிரம். இறங்கி வராங்க பாருங்க. எடுங்க எடுங்க. ரிலாக்ஸா நேரா ஊருக்கு போ. ஓ ஓ மாப்ள, முதல்ல நீங்க அவனுக்கு போன் பண்ணி அவனை அங்கேயே இருக்க சொல்லுங்க. எங்கேயாவது போயிட போறான்.
ஹலோ சஞ்சய், நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன். நீ வண்டி ஓரம் கட்டி நிறுத்து. அப்படியா? நான் நேர்ல வந்து பேசுறேன். சரி. சரி மாமா, வண்டி எடுக்க போலாம். மாப்ள, இப்போதைக்கு நான் வந்து பாக்குறது சேஃப்டி இல்ல. அதனால நீங்க அவங்க கிட்ட பேசி அவனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க. மத்ததெல்லாம் நாம நேர்ல பேசிக்கலாம். மாமா, நீங்க தெளிவா தான் மாமா இருக்கீங்க. பழுத்த அரசியல்வாதியாச்சே. மாமா, அவனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறேன். சரி மாமா. ஏப்பா சஞ்சய், இறங்குப்பா. ஏப்பா, இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பினா எப்படிப்பா? அது இல்லைங்க, அண்ணாச்சின்னு ஒருத்தர் வந்தாரு. போலீஸ் கமிஷனர்னு சொன்னாரு. என்ன அடிச்சு விசாரிச்சாரு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் எனக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, முதல்ல என்ன இந்த ஊரை விட்டு போக சொன்னாரு. மீறி இருந்தேன்னா ஜெயில தூக்கி போடுவேன்னு மிரட்டினாரு. அதனாலதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆட என்னப்பா, உன்னை அனுப்பிச்சிட்டு போனாரு அந்த ஆளு. நானும் பார்த்தேன். அந்த ஆள் யார் தெரியுமா? ஒரு ரிட்டையர்ட் கேஸ். என்ன பாக்குறேன்? ஆமாப்பா, ரிட்டையர்ட் கமிஷனர்ப்பா. அந்த ஆள் பேச்செல்லாம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எடுபடாது. ஆமாப்பா, இப்போ நீ அந்த ஆள் உன்னை அடிச்சுட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்க, அந்த ஆள் எக்ஸ் கமிஷனர் கூட பார்க்காம தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. ஆமா, அந்த ஆளுக்கெல்லாம் போய் பயந்துக்கிற? நிஜமா சொல்றீங்க? ஏப்பா, உனக்கு டவுட்டா இருந்ததுன்னு வச்சுக்கேன், இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி அந்த ஆள் உன்னை அடிச்சிட்டான்னு சொல்லி கேஸ் புக் பண்ண சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நான் என்ன அதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்? அதனாலதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு சக்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னங்க சொல்றீங்க? ஆனா ஆமாப்பா, அநேகமா என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கியேன். 2 நாள்ல சக்தி உன் மடியில கிடப்பாப்பா. இந்தாங்க நான் சொன்ன என்னப்பா ஆச்சா ஓச்சான பணத்தை எடுத்து நீட்டிடுறேன். நம்ம என்ன அப்படியே பழைய இருக்கோம்? என்னப்பா ஏப்பா, சரி இதுல ஒரு 10,000 ரூபாய் கொடு. இந்தாங்க. சரிப்பா, நீ வேற ரூம்ப காலி பண்ணிட்ட. ஒண்ணு பண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க உன்னை தங்க வச்சிடறேன். அதான் உனக்கு சேஃப்டி. சரியா? சரிங்க. கார் எடு. ஏப்பா, ஏசிய தூக்கலா போடுப்பா. வாப்பா சஞ்சய், வலது கால எடுத்து வச்சு வா 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 வா. எப்படி இருக்கு ரூம்? நல்லா இருக்கா? பரவாயில்லைங்க. இங்க பார், இது நம்ம இடம். இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. நான் வெளியில போய் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். என்ன? இது பாருங்க, என் சக்தி எனக்கு கிடைச்சிருவாள். என் சக்திக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்ல? என்னப்பா இப்படி கேக்குற? சக்தி நிச்சயமா கிடைச்சிருவா. அதுக்கு தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது போதுங்க. ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கிற. கேட்கட்டுமா? ஏப்பா சஞ்சய், சக்தியே கூட்டிட்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அவ உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? ஏங்க இப்படி கேக்குறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏப்பா ஏன் கேட்டி பிடிக்கிற? பரவாயில்ல பரவாயில்ல. முடிஞ்ச மட்டும் நான் நல்லபடியா சக்தியை கேட்டு பாப்பேன். அவ சம்மதிச்சானா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லனா நான் அவளை கொலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். நானும் செத்து போயிருவேன். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, கரெக்டா நல்ல மைண்ட் செட் ஆயிருக்கு. இப்படியே ஃபாலோ பண்ணிக்க. அப்போ நான் வெளியில போயிட்டு அப்புறம் வரட்டுமா? சரி, இங்கே இரு, வெளியில எங்கேயும் போயிடாத. சக்தி சக்தி சக்தி, நீ எனக்கு மட்டும்தான் சக்தி. நீ எனக்கு வேணும் சக்தி. நீ எனக்கு வேணும்.
ஸ்டார் போஸ்ட். ஏங்க, என்னங்க லெட்டரு? யார் எழுதியிருக்காங்க? நம்ம பையன்தான். சஞ்சயா, கொஞ்சம் சத்தமா படிங்க. அம்மா அப்பாவுக்கு சஞ்சய் எழுதுவது. என்னை மன்னிக்கவும். என்னால சக்தி இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால ஒரு முடிவோடு நான் சக்தியை தேடி போறேன். வந்தா 2 பேரும் மணமக்களா வருவோம், இல்லைன்னா 2 பேரும் பிணங்களா தான் கிடைப்போம். என்னங்க? எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்கும் உங்கள் அன்பு மகன் சஞ்சய். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம அவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க, அவன் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான். இப்ப என்னங்க பண்ண போறீங்க? இரு, ஏன் பதற? ஆத்திரத்துல எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. அவன் நமக்கு ஒரே பிள்ளை. அவனை தூக்கி உள்ள போட்டுட்டு நாம என்ன பண்ண போறோம்? சஞ்சய் நமக்கு ஒரே பையன் தான். அதே மாதிரி தாங்க அந்த சக்தியும் அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆயிடாது. அவன் தப்பு பண்றான்னா நாம தான் அவனை தடுத்து நிறுத்தி திருத்த முயற்சி பண்ணணும். லலிதா, இப்போ சஞ்சயே ஒரு குழந்தையா இருந்தானா, அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவனை குணப்படுத்த மாட்டோமா? சஞ்சய் இப்போ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் இப்போ அவன் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கான். அதனால ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவனை கூட்டிட்டு போய் அவனை குணப்படுத்த வேண்டியதுதான் நம்ம கடமை. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நாம அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டானா என்னங்க பண்றது? ஒரு நிமிஷம், நான் போன் பண்ணி பார்க்கறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஒருவேளை அவன் நமக்கு பயந்துகிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானோ? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். பேசுங்க சார். என் பையன் 3 நாளா ஊர்ல இல்ல. சரி. போகும்போது ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். அது இப்பதான் எங்க கைக்கே கிடைச்சது. அதுல என்ன எழுதி இருக்கு? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. நான் சக்தியை தேடிட்டு போறேன். முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவேன், இல்லைன்னா சக்தியை கொலை பண்ணிட்டு. சார், என்ன சார் சொல்றீங்க? சக்தியை கொலை பண்ணிட்டு நானும் செத்துருவேன்னு எழுதியிருக்கான். அதனாலதான் சார் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க சொல்லலாங்கிறதுக்காக போன் பண்ணேன். நாங்களும் இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவனை தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க சார். அப்பா, என்னப்பா போன்ல யாரு? சஞ்சயோட அப்பா தான். என்னவா? சஞ்சய் மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கானா? ஐயோ, ஒண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல உன்னை கொலை பண்ணிட்டு அவன் தற்கொலை பண்ணிப்பானா? ச்சே. அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அவன் வீட்டுக்கு அவன் போஸ்ட் பண்ணிருக்கான். அந்த லெட்டர் அவங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சுதான். உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? இனிமே லேட் பண்ணா நமக்கு தான் ஆபத்து. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்வோம். இல்லக்கா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும். சக்தி, நீ அம்மா கூட இரு. வாங்க மாமா போலாம்.
பீடி தான் சார் வித்தேன். உனக்கு என்ன வேலை சார் பீடி தான் சார் வித்தேன். வேற கேட்கறதுக்கு எதுவும் பதில் விக்கல சொல்றா. சார். அந்த மாதிரி எதுவும் விக்கல சார். ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்றா. சார், வீடு இல்ல சார். விக்கல நீ அது ஏப்பா? நல்லா தெரியுது. பாவப்பா அவனை விட்டுருப்பா. அவன் பீடியை தான் வித்தான்னு சொல்றான்ல. அண்ணன் நான் சொல்றேன்ல அவனை விட்டுரு. என்னப்பா நல்லா சொல்லுங்க. என்ன போயிட்டு அதை வித்து இதை வித்துன்னு சொல்றீங்க சார். சார் நான் பீடி தான் சார் வித்தேன். நம்புங்க சார். என்னது சொல்லிட்டு போயிருக்கீங்க. அத்தை நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். நீங்க போன் பண்ண உடனே நான் நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க சார். இந்த டீ கடைக்காரி கல்பனா கேஸ் என்னமாச்சு விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார். வாங்கம்மா. வணக்கம். உட்காருங்க. உட்காரு தம்பி. உட்காருப்பா. நீங்களும் உட்காருங்க சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்மா? இவர் என் தம்பி செந்தில் ராஜா. சரி. சென்னையில இருந்து வந்திருக்காரு. ஓஹோ. இவர் பொண்ணு பேர் சக்தி. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். அத பத்தி தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? சார் அந்த பையன் பேரு சஞ்சய். அவனும் சென்னையில் தான் இருக்கான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆச்சு. அதுக்கப்புறம் பர்சனல் வேலையா என் பொண்ணு கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டான். ஆரம்பத்தில் அவன் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் என் பொண்ணை தேடி இந்த ஊருக்கு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ கொஞ்ச நாளா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் சார். அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. ஆமாம் சார். ஒரு ஸ்டேஜில் அவன் பேரண்ட்ஸே வந்து அவங்க பையனை பற்றி சொல்லி இந்த கண்டிஷனில் அவனை கல்யாணம் பண்ணா அது சரி வராது, அதனால நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க சார். ஓ. ஆனால் அவன் விடுறதா இல்லை சார். என் பொண்ணு போகிற இடத்துக்கெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். போன வாரம் கூட எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உண்ணாவிரதம் அது இதுன்னு கலாட்டா பண்ணிட்டு போனான் சார். இப்போ என்னடானா அவன் அப்பா அம்மாவுக்கு நான் சக்தியை தேடிட்டு போகிறேன், வந்தா அவளோட தான் நான் வருவேன், இல்லைனா அவளை கொலை பண்ணிட்டு நானும் சத்துடுவேங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போட்டுட்டு இங்கே வந்திருக்கான் சார். அவங்க ஃபோன் பண்ணதுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சரி, அவன் எப்போ சென்னையிலேருந்து புறப்பட்டானா? 3 நாள் ஆச்சா சார். அவன் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கானா. அது இன்னைக்கு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கான். உடனே அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவனுக்கு இங்க யாராவது சப்போர்ட் பண்றாங்களா? ஆமாம் சார். யார் அவங்க? சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? பயப்படாதீங்க சார், யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார். நான் சொல்றேன். இங்க கமிஷனரா இருந்து ரிட்டையர் ஆனாரே மிஸ்டர் வெற்றிவேல், அவர் தான் சப்போர்ட் பண்றாரோன்னு நாங்கெல்லாம் சந்தேகப்படுறோம். சார். என்ன சொல்றீங்க? அண்ணாச்சி மேலே சந்தேகப்படுறீங்க? ஆமா சார். அண்ணாச்சி ஹானஸ்ட் ஜென்டில்மேன், அவரு மேலே சந்தேகப்படுறீங்க? சார் மாப்ள அந்த வீடியோ எடுத்து காட்டுங்க. இத பாருங்க எஸ்ஐ சார், நானும் மாப்பிளையும் தற்செயலா பார்த்தப்ப எடுத்தது. அதுதான் எங்க சந்தேகத்துக்கு காரணம். இவருக்கு அந்த வீடியோவை காட்டுங்க மாப்ள. இத பார்த்தா உங்களுக்கே புரியும். இங்க பாருங்க, உங்க ஹானஸ்டான ஜென்டில்மேன் பண்ணின வேலையை பாருங்க. பாருங்க சார், பாருங்க. என்கிட்ட கொடுங்க.
கான்ஸ்டபிள் எஸ் சார். இந்தாங்க. இதுல இருக்க வீடியோ கிளிப்பை சொல்லுங்க சார். கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அந்த பையனோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி சரி அலர்ட் சார். பண்ண சொல்லுங்க. ஓகே சார், அப்படியே செஞ்சுங்க போங்க. சார். இத பாருங்கம்மா, ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்காக அவரு அவனுக்கு சப்போர்ட் பண்றதா அர்த்தம் கிடையாது. அதுலயே அண்ணாச்சி எந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருந்தாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஊருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை திடீர்னு கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. இருந்தாலும் உங்க கம்ப்ளைண்ட்டை நாங்க ஏத்துக்கிறோம். சரி, எதுக்காக நீங்க அண்ணாச்சியை சந்தேகப்படுறீங்க? எஸ்ஏ தம்பி, அண்ணாச்சி மேல சந்தேகப்படுறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு.